அண்மைச் செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடியை தாக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது சபாநாயகர் கடந்த வாரம் குற்றம் சாட்டியிருந்தார். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் குற்றச்சாட்டு ஒருதலைபட்சமானதென கூறி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள். கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து தற்பொழுது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தும் சரி, அதற்கு முன்பான கூட்டத்தொடர்களிலும் சரி, எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடன் மோதல் போக்கை என்பதை தான் கடைபிடித்து வருகிறார்கள். அவை ஒழுங்காக செயல்படுவதற்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என இரண்டு தரப்பும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஓம் பிர்லா அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகளின் அமளி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலளிக்கிறேன் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களும் முழக்கங்களை இடுவது என்ற இரண்டு காரணங்களாலும் அவை தொடர்ச்சியாக முடங்கி இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழலில்தான் கடந்த வாரம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகள் மீது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி பேச இருந்த பொழுது அவரை தாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் பிரதமரை தாக்கக்கூடும் என்ற தகவல் தனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே பிரதமரது பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று நாடாளுமன்றத்திலேயே அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள். இந்த சூழலில்தான் சபாநாயகருக்கு எதிராக தற்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடியை தாக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது சபாநாயகர் குற்றம் சாட்டியது என்பது அவையை அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம் மட்டுமில்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அவமரியாதை செய்யக்கூடிய விஷயமும் கூட. அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.